வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஆடியோ மார்க்கெட்ல இன்றைய ட்ரெண்ட் என்னன்னா TWS, அது தவிர இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ், வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் நிறைய விரும்பி வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வயர்டு இயர்ஃபோன்ஸுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட், எப்போவுமே எவர்கிரீன் மார்க்கெட் இருக்க தான் செய்யுது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் பர்சனலா டெய்லி டிரைவரா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இயர்ஃபோன்ஸுமே ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான். ஷுர் அப்படின்னு கம்பெனியில் வந்து ஒரு ஏயோனிக் 4 அப்படிங்கிற ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸ். பட் ஆனால் இதனுடைய விலையை சொன்ன உடனே அந்த ரிவ்யூவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நம்மளால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. பட் இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு குவாலிட்டியில் கம்மி பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு நாமினலான பட்ஜெட்டில் ஒரு இயர்ஃபோன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கேசியினுடைய இன்இயர் மானிட்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. கேசியினுடைய இன்இயர் மானிட்டர்ஸ் ஒரு 2-3 மாடலுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பட் இப்போ போடாததுக்கான காரணம் என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த சைனா பிரச்சனைனால நம்மளால இங்கேருந்து டைரக்டா வாங்க முடியல. நடுவில் இருக்கிறவங்க எல்லாம் மொத்தமா அங்கிருந்து சைனால இருந்து வாங்கி அதோட விலையை ஏத்தி அமேசான்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல நல்ல ஒரு வயர்டு இன்இயர் மானிட்டர் நீங்க தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஓப்பரா ஃபேக்டரி அப்படின்னு இந்த பிராண்ட்ல இருந்து வந்திருக்கிற OS1 Pro அப்படிங்கிற வயர்டு இன்இயர் மானிட்டர் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். பாக்ஸ் பேக்கேஜிங்ல பார்த்தோம் அப்படின்னா கச்சமச்சான்னு ஒரே டிசைன். இது எங்க பிராண்ட் நேம் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுக்கு ஒரு கச்சமச்சான ஒரு டிசைன். பின்புற நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க. ஆனா என்ன போட்டிருக்காங்கன்னு வாசிக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லா அந்த கச்சமச்சான்னு இருக்கு. பாக்ஸ் உள்ள திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ரொம்ப அழகா நீட்டா பார்க்கறதுக்கே பிரீமியமா ஒரு ப்ரொஃபஷனலா அவங்க அந்த இன்இயர் மானிட்டரை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல் பிளஸ் 3 சைஸ்ல இயர் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த இயர் டிப்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்க்கறதுக்கே லுக்கா இருக்கு. இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்விஸ்டட் வயர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ட்விஸ்டட் வயர் கொடுத்ததுனால வயர்னுடைய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் நல்லா இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த 3.5mm பிளக் வந்து கோல்டு பேட்டர் பிளக் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு எல் ஷேப் பிளக். இது மேல வந்து இந்த ஜாயிண்ட் தாண்டி ஒரே ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் சென்டர் இருக்கு. அதுல மைக் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் பட்டன் தான். இந்த சிங்கிள் பட்டன்ல உங்களுக்கு நீங்க கால் அட்டன் பண்ணிக்கலாம், காலை கட் பண்ணிக்கலாம், இல்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டபுள் டேப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போய்க்கலாம். முக்காவாசி எல்லா கண்ட்ரோலும் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த பட்ஜெட், இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா 3000 ரூபாய். இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க 3 பட்டன் கண்ட்ரோல் சென்டர் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சரி, அதை தாண்டி மேல பார்த்தோம் அப்படின்னா உங்க காதுல போய் பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஆங்கிள் அந்த கேபிள் வந்து ஸ்டிஃபா இருக்கு. அது வந்து இந்த ஆக்சுவல் இயர்ஃபோன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கிற அந்த பிளக் பாத்தீங்கன்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த வயரை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வயரை நம்ம எல்லாம் வாங்கினா சேஞ்ச் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஒருவேளை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ பிற்காலத்துல இந்த வயர் டேமேஜ் ஆயிருச்சு, இல்ல வேற வயர் நீங்க வாங்கணும்னு நினைச்சா கூட ஈஸியா அந்த பிளக் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வேற வயர் நீங்க மாத்தி இதுல போட்டுக்கலாம். இந்த இயர்ஃபோன்ஸ் டிசைன் ரொம்பவே ஒரு அழகா லுக்கா இருக்கு. இந்த பிளாக் கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரானைட்டோ ஒரு மார்பிளோ ஸ்டோன் மாதிரி ஒரு ஜிகுன்னு ஒரு பாக்குறதுக்கு லுக்கா இருக்கு. இதுல இன்னொரு கலர் வேரியன்ட் இருக்கு, ப்ளூ அண்ட் ரெட் அப்படிங்கிறாங்க. ப்ளூ அண்ட் ரெட்னா நீங்க ஒரு இயர்ஃபோன் வாங்குறப்போ ஒரு பக்கம் ப்ளூவாகவும் ஒரு பக்கம் ரெட்டாகவும் இருக்கும். இது என்ன வித்தியாசமான ஃபேஷன் தெரியல. நமக்கெல்லாம் 2 பக்கமும் ஒரே மாதிரி இருந்தா பிடிக்கும். பட் அதுவும் சில பேருக்கு பிடிக்கும் போல. நமக்கு எப்பவும் பிடிச்சது வந்து பிளாக் தான். நல்ல வேளை நமக்கு பிளாக் அனுப்பிச்சாங்க. மெட்டீரியல் நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கு. பிளாஸ்டிக்கா இருந்தாலும் பிரீமியம் மெட்டீரியல், பார்க்கிறதுக்கு லுக்காவே இருக்கு. சரி, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலா இன்இயர் மானிட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷியோர்னுடைய இன்இயர் மானிட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவல் சவுண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சவுண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியும் அவங்க பூஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஓப்பரா OS1 Proல அந்த பேஸ் வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பூஸ்ட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து பல பேருக்கு பிடிக்கும். நல்ல ஒரு பஞ்சி பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு டீப்பான உள்ளுக்குள்ள போய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு ரிச்சான ஒரு பேஸ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷனுமே கிளியரா இருக்கு. ஆடியோ குவாலிட்டி, வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி அருமையா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய செப்பரேஷன் மற்றும் அந்த கிறிஸ்ப்னஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ் சவுண்ட் உங்களுக்கு கிடைச்சாலும் பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய ரொம்ப பஞ்சியா பேஸ் அதிகப்படுத்துறதுனால மித்த ஃப்ரீக்வன்சி அடி வாங்குற அளவுக்கான சவுண்ட் எல்லாம் இதுல கிடையாது. நல்ல ஒரு தேவையான பேஸ், என்ஜாயபிள் சவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு தேவையான பேஸ். அதே நேரத்தில் மித்த ஃப்ரீக்வன்சியை பாதிக்காம எல்லாம் ஒரு கிளீனான செப்பரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுல மைக்கும் இருக்கு. ஸோ நீங்க கால்ஸ் பேசினா கூட பேசிக்கலாம். உங்களுடைய மொபைல் போன்ல ஆடியோ ஜாக் இருந்தது அப்படின்னா இந்த வயர்லெஸ் கேமிங் இயர்ஃபோன்ஸ்ல இந்த லோ லேட்டன்சி மோட் இதெல்லாம் விட வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் எப்பவுமே பெஸ்ட். ஸோ கேமிங்க்கு இந்த இயர்ஃபோன் சூப்பரா இருக்கும். ஸோ கேமிங்கா இருக்கட்டும், நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆடியோ பிரியரா இருக்கட்டும், ஒரு பேஸ் ஹெட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கர்நாடிக் வோக்கல்ஸ், கிளாசிக்கல் மியூசிக், எந்த ஒரு ஜானர் கேட்கறவங்களா இருக்கட்டும், எல்லா ஜானரையும் கவர் பண்ற மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு சவுண்ட், நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான சவுண்ட் உங்களுக்கு இந்த ஓப்பரா ஃபேக்டரி OS1 Proல உங்களுக்கு கிடைக்கும்.
இதோட நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா ஒன்றும் நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு தெரியல. இந்த ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பட்டன் கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு 3 பட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஃபிட்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, எவ்வளவு நேரம் நீங்க போட்டுக்கலாம். என்ன விலை மட்டும்தான் 3000 ரூபாய். ஸோ இதுல இன்னொரு மாடல் ஒன்று இருக்கு, ஓப்பரா ஃபேக்டரி OS1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் இருக்கு. அதோட விலை 2500 ரூபாய். இது OS1 Pro விலை 3000. விலை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி இது வந்து அவங்க இன்இயர் மானிட்டர்னு சொல்றாங்க. இன்இயர் மானிட்டர் ஒரு ட்ரூ இன்இயர் மானிட்டரா இருந்தது அப்படின்னா அதுல வந்து இந்த பேஸுக்கான ஒரு பூஸ்டர் சவுண்ட் உங்களுக்கு கொடுக்க கூடாது, நேச்சுரல் பேஸ் இருக்கணும் அதுல. ஆனா இன்றைய மக்கள் இன்றைய மார்க்கெட்ல நிறைய பேர் பேஸ் விரும்பி கேட்கறதுனால அந்த பேஸோடைய சவுண்ட் சிக்னேச்சரையும் லைட்டா பூஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. இது வந்து தி ஆடியோ ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வாரண்டில ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க எங்க விக்கிறாங்களோ அந்த ஆடியோ ஸ்டோர்ல விக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்டே போய் நீங்க வாரண்டி நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ இந்த பட்ஜெட்ல ஒரு 3000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு வயர்டு இயர்போன்ஸ் நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டா உங்களுக்கு அமையும். இந்த OS1 Pro GSS Score Card டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன், கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. இது வாங்கணும்னா அது வாங்குறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.